மக்களே, பிக் பாஸ் வீட்ல 2 பேர் என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஒரு பக்கம் வாட்டர்மெலன் ஸ்டார் மற்றும் நான். ஸ்பேஸிலும் நான், பிக் பாஸ் வீட்டிலும் நான், வெளியிலும் நான், வேற்று கிரகத்திலும் நான் அப்படியாப்பட்ட பிரவீன்ராஜ் என்ட்ரி ஆகியிருக்கார். அதுதான் ப்ரோமோ 1ல வந்திருக்குது. வந்தவொடனே தர்பஸே வந்தவொடனே வேலையை ஆரம்பிச்சிட்டியா, வந்தவொடனே செல்ஃப் டமார் அடிக்கிறது, இது பண்ணுறது, எப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவர் வந்தாவே தாங்க பிரச்சனை. ஆனவனா தன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் வரப்போறாரு அப்படின்றது நம்ம காலையிலேயே சொல்லியிருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். ஆக்சுவலாக அது காலைல வர வேண்டிய வீடியோ கொஞ்சம் கோளாறால் அது இப்போ டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதில் திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, தங்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறந்துட்டேன். எப்படி தங்கம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா வெளியே கார்டன் ஏரியாவில் யார் யார் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா, சபரி இருக்காரு, கனா வினோத் இருக்காரு, விக்ரம் இருக்காரு, அரோரா இருக்காங்க, பிரவீன்ராஜ் ஒரு பக்கம், வியானா மற்றும் வாட்டர்மெலன் ஒரு பக்கம். ஓகே, அங்கே 4 இந்த வாரத்தோட டாப் 6 பிளேயர்ஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, 4 பேர். இப்போ இவங்க டாப் 6 வந்துட்டாங்க இல்லையா, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. என்ன அவங்க பெருமை, எல்லாரோட அவங்க முன்னில இருக்கிறாங்க. வர எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்டா, நாங்கள் ஃபினாலே நோக்கிட்டு போகிற கண்டஸ்டன்ஸ்டா அப்படின்றது அவங்களுக்கு பெருமை தான். நீங்கள் எல்லாம் எவிக்டான கேஸ் தான். இதில் வந்த உடனே எப்படி நம்ம முன்னிலைப்படுத்துறது, நம்மளை எப்படி பெருமைப்படுத்துறதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு, தங்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்ல மறந்துட்டேன். எப்படி சொல்ல மறந்துட்டேன். எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் லைவ் வாட்சஸ் கூடுமானது கூடி போச்சாமே அப்படின்றது. ஸோ இந்த வருஷம் பிக் பாஸ் சீசனோட லைவ் வாட்சஸ் கூடி போச்சாமா. ரைட்டு. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் கூட 1.5 லட்சம் 2 லட்சம் ரெக்கார்டு வந்துச்சு. இந்த வருஷம் அது கூட இல்லையாமே. இதில் வேற இவருக்கு யார் சொன்னாங்கன்னு தெரில. அதனால அதுவும் சொல்றாரு பாருங்க, காரணமே வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கிறது தானாமே அப்படின்றத சொல்றாரு. ஸோ வாட்டர்மெலன் ஸ்டாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரையுமே பயங்கரமான டிஆர்பியும் பயங்கரமான லைவ் வாட்சஸ் இருந்துச்சான் அப்படின்றது தான் அவருடைய தற்பெருமை. இப்படி அவருடைய தற்பெருமை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், போன சீசனை விட இந்த சீசன் டிஆர்பி மட்டும் இல்லை. ஆமாம், கரெக்ட். போன சீசனை விட இந்த சீசன் டிஆர்பி மட்டும், லைவ் வாட்சஸும் மட்டும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் இவர் ஒரு பெருமை தேடிக்கலாம் அதன் மூலியமா. நான் தான் எல்லாம், நான் தான் இந்த ஷோவை நடத்தினது, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாயிண்ட்ல கண்டென்ட்டுக்கு இவர் கொடுத்தாரு தான், நான் இல்லைன்னு சொல்ல, அது மறுக்கல. ஆனால் வியூ வாட்சஸ் இன்க்ரீஸ் ஆனாருன்னாருங்களே, அது ஒத்துக்க முடியாது. இவர் கண்டென்ட் கொடுத்தாரு, ப்ரோமோலாம் வந்தா அதுலேயும் சொல்றாரு, எல்லா ப்ரோமோலையும் நல்லா ப்ரோமோலையும் நான், ப்ரோமோனாவே திவாகர் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மேக்சிமம் அவர் இருக்கிற வரையும் நிறைய ப்ரோமோஸில் அவர் வந்தாருன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஐ அக்செப்ட் தட் பாயிண்ட். ஆனால் அதுக்காக லைவ் வாட்சஸ் கூடிருச்சு, இது கூடிருச்சு, அப்புறம் ஏன் டிஆர்பி வரல? லைவ் வாட்சஸ் கூடி இதெல்லாம் வந்திருந்தா டிஆர்பி வந்திருக்கணும்ல. டிஆர்பி படுத்துக்கொண்டே தான் இருக்கிறது, ஏறவே இல்லையே. அப்புறம் என்ன சொல்லுங்க? லாஜிக்கே இல்லை. இதில் தன்னை முன்னிலைப்படுத்துறது. இதுல அதுலயும் யாரை பார்த்து சொல்றாரு? கானா வினோத். கானா வினோத் பார்த்து சொன்னா அவர் கொஞ்சம், அவர் இவ்வளவு தூரம் வந்தது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வெளியே எத்தனை வீடியோ போட்டிருக்காரு, அதை அக்செப்ட் பண்ண முடியாது இல்லை அவரை. கானா வினோத் இவ்வளவு தூரம் பார்க்குவது அவர் கண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடை நம்ம இங்கே போய் டவுன் பண்ணுவோம், புட்டோன். திரும்பவும் அதான், நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போனியோ அது இன்னும் மாறாம திருந்தாம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும் வாட்டர்மெலன் பாருங்களேன். ஆனா அதுல வியானா டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆனா ஒண்ணுமே சொல்லி அனுப்பலையாண்ணா, எப்படி ஒண்ணுமே சொல்லலையா உங்ககிட்ட? நான் மட்டும் ஒண்ணுமே பேச முடியாம இருக்கேன், நீ எல்லாத்தையும் பேசுற. என்ன அது? இது என்ன பிக் பாஸ்? நியாயத்தை ஒழுங்கா பண்ணுங்க, எல்லாருக்கும் ஒரே நியாயம் தான். என்ன அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு, நீங்க பாட்டு சைலண்டா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டு தரலாம். உடனே திவாகர் வெளி உலக விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. எப்படி வெளி உலக விஷயத்த வந்து பேசாதீங்க திவாகர், சாரி சார் அப்படின்னு அப்படியே பாவமா மூஞ்ச வச்சுக்கிறது. அப்பாவி மாதிரி ஒண்ணுமே தெரியாத குழந்தை அப்படின்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. ஓகே, அதையும் மீறி எப்படி பிக் பாஸ், அதையும் மீறி நான் பேசுவீங்கன்னா ரைட் சைடு பாருங்க, அங்க ஒரு 3 கேமரா தெரியுதுல்ல? ஆமா, அந்த 3 கேமராக்கு நடுவுல டோர் இருக்குல்ல? ஆமா, அந்த டோரை திறந்து வெளியே போலான்னு சொல்லிடு. எப்படி அந்த டோரை திறந்து வெளியே போலான்னு சொல்லிடுவேன். ஆமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கம் அப்படி சொன்ன உடனே சபரி கைத்தட்டுறாப்புல, கானா வினோத் கைத்தட்டுறாப்புல,
என்னதான் இருந்தாலும் நீங்க உங்க பெருமை பாடலாம் சார். ஆனா அடுத்தவங்கள வச்சு நீங்க ஒண்ணு ட்ரை பண்றீங்க பாருங்க. கானாவனத்தை டவுன் பண்ணணும், அது ஏத்தணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்றீங்களா, சிம்பிளி வேஸ்ட். ஒண்ணும் பண்ண முடியாது இதுக்கப்புறம். ஃபைனலிஸ்ட் இதுக்கே எப்படின்னா டைட்டில் வின்னர்லாம் ஆயிட்டாரா, திவாகர் எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே. அப்புறம் போராடுவார் போல இருக்கு. ஆஹா, டைட்டில் வின்னர் தகுதி கிடையாது கானா வினோத், இது ரொம்ப அநியாயம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பார் போல இருக்கே. அது நடக்கும். நீங்க இப்படியே பண்ணிருங்க. அது நடக்கும் போகும்போது அடுத்து நீங்க ஏதாவது போட்டு ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. கடைசி வரையும் நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க. என்னதான் நீங்க ப்ரோமோல வந்தாலும் இது கொடுத்தாலும் நீங்க எலிமினேட் ஆயிட்டீங்க. வீட்டுக்குள்ள இருக்கிறது அந்த 6 பேர் தான் அப்படின்றத மறக்காதீங்க அப்படின்றத சொல்லி வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.